கபிலசிங்கம் வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர். என்னென்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ வருகின்ற மாதம் வந்து ஒரு புதிய சட்டம் உண்டு. பிஎஸ்டி என்று சொல்லி பிடிஏக்கு பதிலாக பிஎஸ்டிஏ என்று சொல்லி புதிய சட்டம் உண்டு இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது. இந்த சட்டம் பிடிஏயை விட மிக மோசமான சட்டமாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் பிடிஏ எவ்வளவு மோசமானது, அதை விட மிக மோசமான சட்டம் தான் இந்த சட்டம். இந்த சட்டம் தற்போது ஒரு பார்வைக்காக வெளியிடப்படும், மக்களுக்கு பார்வைக்காக வெளியிடப்பட்டு மக்களை கருத்துக்காக நீதி அமைச்சால கோரப்பட்டிருக்குது. இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமா இருந்தால் அந்த சட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட வேண்டிய 3 ஒன்று ஜனாதிபதி, அடுத்தது நீதி அரசர், அடுத்த வந்து பாதுகாப்பு அமைச்சர். இந்த 3 பேரை தவிர வேறு யாரும் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஒற்றையில 400 பக்கங்களாக பெரிய கட்டாக உள்ள சட்டம் அது. அதில் வந்து குறிப்பாக வந்து 3வது அந்த சட்டத்தில் உள்ள 3வது பிரிவு, அடுத்தது 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 23, 26, 29, 34, 53, 63, 72 ஆகிய பகுதிகள் மிக மோசமாகும். போராட்டங்கள் ஊடாகத்தான் தன் ஆட்சியை கைப்பற்றியது. அப்ப அந்த நிலை தனக்கு ஏற்படுவதற்காக வேண்டித்தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், அண்மையில இந்த அரசாங்கம் வந்து பிரஜா சக்தி என்று சொல்லி பிரிவை உருவாக்கின்றது. அந்த சக்தியை கூடி விமர்சிக்க முடியாத சக்தியை மற்ற விமர்சிக்காமல் அந்த காப்பாற்றுவதற்காகத்தான் சட்டம் நிறைவேற்றப்படுவதை நான் கருதுகின்றேன். பார்த்து நீங்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் ஒவ்வொரு தனிநபராகவும் அல்லது உங்களை குழு நிர்வாகங்கள் உங்கள் அமைப்புகள் ஊடாகவோ நீதி அமைச்சுக்கு இருக்கு நாங்கள் சட்டத்தை ஏற்க இல்லை என்று சொல்லி இந்த சட்டத்தை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கேட்கறதுக்காக கேட்டுக்கொள்வோம். அதுக்கு நீங்க எல்லா மக்களும் தயவு செய்து சட்டம் சம்பந்தமாக அறிவுகள் பெற்று நீங்கள் இதை வந்து தெளிவாக புரிந்து கொண்டு உங்களுடைய எதிர்ப்பு கடிதங்களை அல்லது மறுப்பு கடிதங்களை நீங்கள் நீதி அமைச்சுக்கு அனுப்ப வேண்டும்னா மிக விதயமாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.